புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலில் 2,65,00,000 செலவில் 61 அடி உயரம் புதிய தேர் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணி ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தேர் செய்யும் ஒப்பந்ததாரரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் சிறப்பு அதிகாரி திருக்காமேஸ்வரன், கோவில் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஆரியபாளையத்தில் அரசின் வடி சாராய ஆலை உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்த முன் அறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தனர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று 4வது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். புதுச்சேரியில் பகல் நேரத்தில் பெயிண்டராக வேலை செய்து இரவு நேரத்தில் விவசாய நிலங்களில் உள்ள வாழைத்தாரை திருடி குறைந்த விலைக்கு விற்பனை செய்த வாலிபரை திருக்குனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்குனூர் சுற்றுவட்டார பகுதிகளான மண்ணாடிப்பட்டு, கூனச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, கொடாத்தூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் வாழையை பெரிய அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தினந்தோறும் இரவு நேரத்தில் வாழைத்தார்கள் திருடு போவது வாடிக்கையாக இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கூனச்சம்பட்டு விவசாயி சண்முகம் திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருக்குனூர் போலீஸ் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ராஜ்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் பிரியா உள்ளிட்ட போலீசார் மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் 2 வாழைத்தார் மற்றும் வாழை சீப்புகள் அடங்கிய மூட்டையுடன் வந்த வாலிபரை மடக்கி பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் மேலும் விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் அவர் கொடாத்தூர் மணவெளியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் இவர் பகல் நேரத்தில் பெயிண்டராக வேலை பார்த்து மாலை நேரத்தில் விவசாய நிலங்களை நோட்டமிட்டு இரவு நேரத்தில் வாழைத்தாரை திருடி சென்று புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இந்த பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு திருடியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து வாழைத்தார் திருடியதை ஒப்புக்கொண்ட வெங்கடேசனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆசிரியர்களின் பற்றாக்குறையால் மாணவர்கள் சாலை மறியல். இதுகுறித்து தகவல் அறிந்து அரியங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், பள்ளிக் கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் மற்றும் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து மாணவ மாணவிகளிடம் கேட்டறிந்தனர். இந்த நிலையில் பற்றாக்குறையாக உள்ள ஆசிரியர்களை 2 நாட்களுக்குள் நியமனம் செய்வதாகவும் முதன்மை கல்வி அதிகாரி உறுதியளித்தார். அதனை ஏற்று சாலை மறியல் செய்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முன்னதாக பள்ளி வளாகத்தின் முன்பு தங்களது புத்தக பையை மாணவர்கள் வைத்ததால் ஆசிரியர்கள் யாரும் பள்ளிக்கு உள்ளே செல்லாமல் வெளியே காத்திருந்தனர். புதுச்சேரி வழுதாவூரில் 800 ஆண்டுகள் பழமையான அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஆதிலிங்கேஸ்வரர் சுவாமி செம்மனேரி ஐயனாரப்பன் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. செஞ்சியை மன்னர் தேசிங்கராஜ் ஆண்டபொழுது வழுதாவூரை முகமது கான் என்ற இஸ்லாமியர் ஆண்டு வந்தார். அவர் தேசிங்கராஜ மன்னரின் மீது கொண்ட நட்பின் காரணமாக ஆதிலிங்கேஸ்வரர் கோவிலை கட்டினார். நட்பு மற்றும் அதன் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த விளங்கும் இந்த கோவிலுக்கு மன்னர் தேசிங்கராஜன் குதிரையில் வந்து வழிபடுவது வழக்கம். வரலாற்று புகழ்மிக்க இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அன்னாபிஷேகம் நடைபெறும். இவ்வாண்டிற்கான விழா இன்று நடைபெற்றது. இதில் 500 கிலோ சோறு மற்றும் விவசாயிகள் விளைவித்த காய்கறிகள் 500 கிலோ என வைத்து படையிலிடப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு இது பிரசாதமாக வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் அருகே உள்ள இடையார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு
சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் காலை மூலவர் ஜலகண்டேஸ்வரருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வெண்டைக்காய், கத்தரிக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், கேரட், தக்காளி உள்ளிட்ட காய்கறி மற்றும் பழ வகைகளால் லிங்க திருமேனியில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவாசகம், சிவபுராணங்களை அடியார்கள் பாராயணம் செய்ய சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரரான மணவெளி சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவரும் KK டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து லிங்க திருமேனியில் அலங்கரித்த அன்னாபிஷேகத்தை கலைத்து பக்தர்களில் அனைவருக்கும் அருள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 32வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகத்தில் பயின்ற 376 மாணவிகளுக்கு நேரடியாக பட்டங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் இன்று 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற ஆளுநர் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களை வரவேற்ற அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா விழா உரையில் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்து அதன் அறிக்கையை விரிவாக சமர்ப்பித்தார். குறிப்பாக பல்கலைக்கழகம் செய்த முக்கிய திட்டங்கள் அது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள், பழங்குடியின மக்களுக்கு எப்படி பயன்பட்டது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் பயின்ற 376 இளங்கலை, முதுகலை, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நேரடியாக தமிழக ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கினர். மேலும் 8111 மாணவிகள் விழாவில் கலந்து கொள்ளாமல் பட்டங்களை பெற உள்ளனர். மேலும் இவ்விழாவில் ஒடிசா மாநில பெர்ஹாம்பூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கீதாஞ்சலி தாஸ் சிறப்புரையாற்றினர். இதில் இப்பல்கலைக்கழகத்தின் கல்வி பாரம்பரியம், உங்கள் குடும்பங்களின் உன்னத அர்ப்பணிப்பு மற்றும் 21ஆம் நூற்றாண்டில் இந்திய பெண்ணின் மகத்தான பயன்படுத்தப்படாத திறன் ஆகிய 3 தனித்துவமான இழைகளின் ஒருங்கிணைப்பை உங்களிடையே காண முடிகிறது. நாம் அனைவரும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் நம் சிறிய விஷயங்களை மிகுந்த அன்புடன் செய்ய முடியும் என்று அன்னை தெரசா அவர்களின் கூற்றில் கல்வியின் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். சாரம்சம் அறிவின் குவிப்பாக மட்டுமல்ல, இரக்கம், பணிவு மற்றும் சேவையை மிக சக்தி வாய்ந்த கருவி சுதந்திரத்தை வளர்க்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் விழிப்புணர்வை உருவாக்குகிறது. கல்வி என்பது மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த கருவி, தன்னம்பிக்கையை உருவாக்குகிறது. சுதந்திரத்தை கல்வி உங்களுக்கு வழங்குகிறது. மேலும் நம்பிக்கைகள் மற்றும் சமூகத்திற்கு உங்கள் பங்களிப்பை தேர்ந்தெடுக்கும் புத்திசாலித்தனம் மற்றும் வழிகாட்டியாக நீங்கள் திகழ்கிறீர்கள் எனவும் நாம் பார்த்து வியக்கும் வகையில் பெண் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் உள்ளார். அவரை பார்த்து நாம் பொருளாதார நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்தார். இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள், முனைவர்கள் உள்ளிட்டவர்களும், சிறப்பு விருந்தினர்களும், பட்டம் பெற்ற மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழக இணை வேந்தருமான கோவி செழியன் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்காததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.